ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட ஒரு நிலையில சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் உன்னை பெரிதாய் ஆசீர்வதிக்க போகிறார். கேட்பார் இல்ல, எகிப்து தேசத்துல அவங்களை அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, வேதனைப்படுத்துகிற ஒரு இடத்துல இருந்த அந்த அப்படிப்பட்ட அந்த ஜனம், கொஞ்சம் நெஞ்சமான ஜனம், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர். ஹல்லேலூயா. அத்தனை பேர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எகிப்துல போராடி ஜெயிக்கலாம். இருந்தாலும் ஒரு பயம், இவங்களுக்கு போர் செய்ய தெரியாது, சண்டை போட தெரியாது. ஹல்லேலூயா. இவங்களை எதிர்த்து நம்ம பழக்கம் வந்த இடத்துல நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறதுன்ற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தவிர வேற ஒருவரும் நம்மளை விடுவிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. நாமளும் அப்படிதான் நினைக்கணும். கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பார் என்ற எண்ணம் நமக்கு வரணும். முழு விசுவாசம் இருக்கணும், அவபக்தி இருக்கக்கூடாது நமக்கு.